உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊர் சுத்தி சேனலுடைய அன்பான வாழ்த்துக்கள். யார் இந்த யூதர்கள்? யார் இந்த ஜூஸ்? யார் இந்த பனி இஸ்ராயில் என்ற தலைப்பின் கீழே யூதர்கள் பற்றின வரலாற்றை நம்ம இந்த தொடர் முழுவதும் விரிவாக அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் யூதர்களுடைய தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளையும், அதற்கடுத்து அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம், அதாவது கிறிஸ்துவத்தில் சொல்லக்கூடிய ஈசாக்கு அவர்களுடைய வரலாற்றுகளையும், அதே மாதிரி அவர்களுக்கு அப்புறமாக அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிவஸல்லம், அதாவது கிறிஸ்துவத்தில் சொல்லக்கூடிய ஜேக்கப், இந்த 3 பேருடைய வரலாறுகளில் இருந்துதான் இந்த யூதர்களுடைய வரலாறு உருவாகுது. அப்போ இந்த கிறிஸ்துவம், உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியர்கள், அதே மாதிரி யூதர்கள், இந்த 3 பேருக்கும் ஒரு பொதுவான பெயரிட்டு கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி அழைக்கிறது. அந்த பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வேதமுடையோர். அதாவது கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் மற்றும் ஜூஸ், அதாவது ஜூடாயிசம் என்று சொல்லக்கூடிய ஜூஸுகளுக்கும் இந்த 3 சமூகத்தவரையும் பொதுவாக ஒரு அடிப்படையில் ஒன்றுபடுகிறார்கள். அதுதான் வேதமுடையோர்கள் என்பதாக. அப்போ இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த 3 சமூகத்தவர்களுக்கும் வேதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த வேதத்தின் அடிப்படையிலே ஒரு பொதுவான பெயராக வேதமுடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆபிரகாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அதுக்கு அப்புறம் இருக்கிற ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய தோற்றுவாயில இதுல இருந்துதான் இந்த யூதர்களுடைய வரலாறு பிறக்கிறது. இந்த சமூகத்தை எப்படி எல்லாத்தையும் ஒரு பொதுவான பெயரை வச்சு இறைவன் குறிப்பிட்டானோ, அதே போல இந்த சமூகத்தை இறைவன் ஒரு பெயரிட்டு அழைக்கிறான். அதாவது 4 விதமான பெயர்களை கொண்டு இறைவன் தன்னுடைய வேதங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அவற்றில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ராயலின் சந்ததியினரே அப்படின்னு அழைக்கிறத நம்ம அல் குர்ஆன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி இஸ்ராயலின் மக்களே அப்படின்னு அழைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இஸ்ரவேலர் மக்களே, யாக்கூப் என்ற இஸ்ராயலின் மக்களே அப்படின்னு இறைவன் அழைக்கிறான். அப்போ இந்த மாதிரி அழைக்கிறத ஒரு உதாரணத்துக்கு அல் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த இடத்துல குறிப்பிடுறாங்கிற அத்தியாயத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி பல இடங்கள்ல இறைவன் இந்த மக்களை பத்தி இஸ்ராயல் மக்களே, அதே மாதிரி இஸ்ரவேலர்களின் மக்களே, அதே மாதிரி யாக்கூப் மற்றும் இஸ்ராயலின் பிள்ளைகளே, மக்களே அப்படின்லாம் குறிப்பிடுறான். இதுல பார்த்தீங்கன்னா 2:40, 2:21, 2:83, 2:47, 2:12 இந்த வசனங்கள்ல நான் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன். இன்னும் நீங்க குர்ஆன்ல நீங்க படித்தீர்கள், ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இந்த இஸ்ராயலுடைய மக்களை அழைக்கக்கூடிய பெயர்களை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இறைவன் பொதுவான ஒரு பெயர்ல இருந்து இந்த 3 சமூகத்தையும் அழைச்சான். அதே மாதிரி இந்த ஆபிரகாம் மற்றும் இஸ்ஹாக் மற்றும் இந்த யாக்கூபுடைய வழித்தோன்றர்களை இந்த சமுதாயத்தில்தான் யாபனி இஸ்ராயில, அதாவது இஸ்ராயலுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி அழைச்சான். அப்போ அந்த இஸ்ராயலின் பிள்ளைகளேன்னு சொல்லி அழைச்ச அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள்ல தான் இந்த யூத சமுதாயம் வருது. இந்த பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ளதான் அந்த யூத சமுதாயம் வருது. அப்போ யாபனி இஸ்ராயில, அதாவது பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யூதர்களை மட்டும் குறிப்பதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த ஜாக்கப்புடைய 12 கோத்திரங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்போ இந்த இடத்துல வரைக்கும் யூதர்கள்னு தனியா ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாற்று நெடுக கிடைக்கக்கூடிய செய்தி. அப்போ இந்த யூதர்கள்ங்கிறது எப்போ வருது அப்படின்னா
குர்ஆன்ல, அதாவது இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் வந்த இந்த சமுதாயத்தில் தோன்றிய இறை தூதர்கள், இவர்களுக்கெல்லாம் பின்னாடி இறுதி நபியாக அழைக்கப்பட்ட, இறுதி நபியாக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையக்கு அந்த சமுதாயத்தினருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கு. யூதர்களைன்னு சொல்லியும் இறைவன் பேசுறான். எப்ப பேசுறான் அப்படின்னா, எதுல பேசுறான்னா, இன்னும் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறான். நான் உதாரணத்துக்காண்டி சொல்றேன். 2:88, அதே மாதிரி 2:111, 2:113, 2:135. அதாவது இந்த 2ங்கிறது குர்ஆனுடைய அத்தியாயம் உங்களுக்கு அல் பஹ்ரா, பசுமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல வருது. நீங்க குர்ஆன்ல எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யூத சமுதாயத்தை பத்தின வரலாறுகள் நெடும்ப இருக்கும். அப்போ இந்த இடத்துல யூதர்களேன்னு இறைவன் குறிப்பிடுறான். அந்த யூதர்களேன்னு சொல்லக்கூடிய இடத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காமிச்சேன். அப்போ யார் இந்த இஸ்ராயல்? அந்த இஸ்ராயல்ல யூதர்கள் யார்? அதே மாதிரி இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் 12 பேர் இருக்கிறாங்களே, இந்த பனி இஸ்ராயில்ங்கிறவங்க, அந்த 12 கூட்டத்தார்கள் நம்ம சொன்னோமே, அந்த 12 கூட்டத்தார்கள் யார்? அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன? இந்த 12 கூட்டத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய இந்த 12 பிள்ளைகள், அதாவது இந்த 12 சேர்த்ததுதான் இந்த பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம். இந்த சமூகத்துல அந்த 12களில் ஒருவர் தான், ஒரு பிரிவினர் தான் யூதர்கள். அந்த யூதர்களுடைய வரலாற்றை நம்ம இந்த கூட்டத்துல மொத்தம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜேக்கப்புடைய அவருடைய வரலாற்றை பார்க்கறது மூலமா நம்மளால பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ விரிவான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த யூதர்களுடைய வரலாற்றை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த யூதர்களுடைய வரலாற்றை பார்க்கறதுல நம்ம முதன்மையாக அப்படின்னு சொன்னா ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த யூத சமுதாயம் இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளை பற்றின அந்த கோத்திரங்களை தான் இந்த 12 கோத்திரங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை முழுமையா நம்ம பார்க்காம இந்த யூதர்கள் யார் அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த சேனலுக்கு நீங்க இப்போ முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முந்தைய வரலாற்றுல யார் இந்த யூதர்கள் அப்படிங்கிற பார்ட் 3, அதாவது 1, 2, 3 வீடியோ இருக்கு. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துட்டு வந்தாதான் யார் இந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த வரலாற்று ஆய்வுல நம்மளால ஒரு முழுமையான வரலாற்றை அறிஞ்சுக்கிறதுக்கு அது வழிவகையா இருக்கும். இன்னும் நண்பர்களுக்கு நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா நம்முடைய வீடியோஸை வந்து, அதாவது 10,000 2000 இப்படியெல்லாம் வியூஸ் பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வரலாற்று வீடியோக்களையும் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா, நம்முடைய சேனலுக்கு போய் அந்த பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முழுமையாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதே மாதிரி அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல்ங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம இப்போ வரலாற்றுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆபிரகாம், அவங்களுக்கு 2 மகன்கள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயிலை கிறிஸ்துவர்கள் இஸ்மவேல் என்று அழைக்கிறார்கள். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாக்கு அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு ஏற்கனவே நம்ம பதிவுல பார்த்துருப்போம். அப்போ இந்த இஸ்மாயில் அப்படிங்கிறவுடைய வரலாறு தனி. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த யூத சமுதாயம் மற்றும் கிறிஸ்துவ சமுதாயம் உருவாகுது. அதனுடைய வரலாறு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
2 குழந்தைகள். அதுல முதல் குழந்தை ஈசாவு அல்லது ஈசு அல்லது யோசோவ் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் குழந்தை. 2வது குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜோசப் என்று கிறிஸ்துவர்கள் அழைக்கிறார்கள். அப்போ இந்த 2 குழந்தைங்க வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல தான் யூதர்கள் தோன்றினார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவங்களுடைய மனைவி பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் வர்றாங்க. ஒன்று ராகில் அப்படின்னு முஸ்லீம் உடைய பெயரா சொல்லப்படுது வரலாற்றுல. அதே மாதிரி கிறிஸ்துவருடைய பேர்ல ராகேல் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது அதாவது முதல் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா லேயால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த லேயால வந்து முஸ்லீம்கள்ல வரலாற்றுல ரையா என்று அழைக்கிறார்கள். அப்போ ரையாங்கிறது அதாவது அல்லது லேயால்னு சொல்லக்கூடியவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜேக்கப்க்கு முதல் மனைவி. 2வது மனைவின்னு பார்த்தீங்கன்னா ராகில் அல்லது ராகிலா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தான் வந்து 2வது மனைவி. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவங்களுக்கு மணமுடிக்கப்பட்ட மனைவி யார் அப்படின்னா ரெபேக்கா என்று கிறிஸ்துவத்தில் அழைக்கிறாங்க. அதை இஸ்லாமிய வரலாற்றில் ருபாக்கா அல்லது ரிஃப்கா என்று சொல்லப்படுது. அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னாதான் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நம்ம சொல்லும்போது அந்த பெயர்களை சொல்லும்போது நமக்கு இது தெரியும். திரும்பவும் நான் சொல்றேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். அதுல ஒன்று வந்து லேயால், இன்னொன்று வந்து ராகில். அந்த ராகில்ங்கிறத கிறிஸ்துவத்துல ராகேல் அப்படின்னு சொல்றாங்க. லேயால் அப்படிங்கிறத இஸ்லாத்துல வந்து ரையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது இல்லாம இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பேர் மனைவி இருந்ததாக கிறிஸ்துவத்துல சொல்லப்படுது. அதாவது ஒன்று பில்பால் அல்லது பில்கா, அதே மாதிரி சில்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். இந்த 2 பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில மனைவியாக இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ நம்ம இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று சம்பவங்களை பார்க்க முடியும். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை எதுக்காண்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது இஸ்ரவேலர் அதாவது இஸ்ராயில் என்று இறைவன் பெயரிட்டு அழைத்தான் என்பதற்காகத்தான் அந்த வரலாற்றை இந்த பெயர்களை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக அவருடைய மனைவி பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யார் யாருக்கு எந்தெந்த குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகள் தான் பிற்காலத்துல யாக்கூபுடைய 12 கோத்திரங்களாக உருவாச்சு. அந்த 12 கோத்திரத்தில் அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஜேக்கப்புடைய ஒரு பிள்ளை போன அந்த சமூகம்தான் யூத சமுதாயம். அப்படிங்கிற வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வரலாற்றுடைய பெயர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை ஒரு கோர்வையா ஒட்டுமொத்தமா வந்து நம்ம இஸ்லாத்துல அல் குர்ஆன்ல பார்க்க முடியாது. ஆனா பல இடங்கள்ல சந்ததியினர்களை பத்தி அல்லாஹ் அதாவது இறைவன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல, உதாரணத்துக்கு இப்போ பனி இஸ்ராயில் அவர்களுடைய வரலாறுகள் வரக்கூடிய அல் பஹரா 2வது அத்தியாயத்துல நிறைய இடங்கள்ல இது வந்து இவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இம்ரானுடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்ததியினருடைய வரலாற்றிலையும் நம்ம இவருடைய வரலாற்றை வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலையும் நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஆங்காங்கே வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை வந்து இஸ்லாத்துல இறைவன் பேசுகிறார். ஆனா கிறிஸ்துவத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆதிகாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல 31 இருந்து
அதாவது 7லிருந்து 4 வரைக்கும் அந்த ஆதிகாமம் 31 முழுக்க இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 28 ஆதிகாமம் 28ல 11, 22 அதுல பார்த்தீங்கன்னா அவங்க மனம் முடித்த அந்த செய்திகள் கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆதிகாமத்துல இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதாவது இந்த ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய இந்த இறைத்தூதருடைய வரலாற்றை முழுவதுமாகவே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இததான் குர்ஆன் சொல்லியிருக்கு. எப்படின்னா இதற்கு முன்னாடி இன்ஜீலையும் தௌராத்தையும் அதாவது இந்த யூத சமுதாயத்துல வந்த இறைத்தூதர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இந்த யூத சமுதாயத்துல வந்தவர் தான் ஈசா, அதாவது இயேசு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க யூத சமுதாயத்திலேயே அந்த வழித்தோன்றல்ல வந்த இறை தூதர்கள் தான். அப்போ இந்த வரலாற்றை முழுக்கவுமே நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த யாக்கூப் அதாவது ஜேக்கப்புடைய வரலாற்றுல 2 மனைவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல அந்த 2 மனைவிகள் அல்லாது கிறிஸ்துவத்துல இஸ்லாம் அந்த 2 மனைவிகள் தான் சொல்லுது. ஆனா கிறிஸ்துவத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பெண்கள் வந்தார்கள் அவருடைய வாழ்க்கை துணைவியாக அப்படிங்கிற வரலாற்று வருது. இப்போ இதற்கு முன்னாடி நம்ம சொன்னோம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை ஒட்டுமொத்தமா குர்ஆன்ல நம்ம பார்க்க முடியாது, ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இது ஏன்னு சொன்னா அதே குர்ஆன்லேயே அதற்குண்டான விடையும் நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா இதற்கு முன்பு வந்த வேதங்களையும் உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சமூகத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி வேதங்களை இறைவன் வழங்குறான். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் அவருடைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா வாழ்ந்த அந்த சமூகமாக இருக்கக்கூடிய அவர் வழித்தோன்றலா இருக்கக்கூடிய இந்த பனி இஸ்ரவேலர் அந்த சமுதாயத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் உள்ளவதாக அந்த இறைவன் தேர்ந்தெடுத்திருந்தான். அதனாலதான் அதிகமான இறை தூதர்களை இந்த சமுதாயத்துக்கு வழங்கினான். நம்ம அடுத்த பாட்டுல நம்ம பார்க்க போறோம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு முடிஞ்ச உடனே யூத சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடைகள் மற்றும் அவர் இறைவன் ஏன் விரும்புனா அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இறைவனுக்கு இந்த யூத சமுதாயம் கைமாறாக ஏன் சபிக்கப்பட்டது இறைவனால், இவர்களுடைய உடன்படிக்கை மீறல்கள் என்ன, இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல முதல் மனைவி அப்படின்னா லேயாள் தான். ஆனா அவரு ரொம்ப நேசிச்சது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராஹிலா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவத்துல ராகேல் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை தான். ஆனா அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டது லேயாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ததாக கிறிஸ்துவத்துல வரலாற்று பதிவுகள் இருக்குது. அதாவது அவங்க மாமா ஏமாற்றி முதல் இதை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துல அந்த காலகட்டத்துல முதல் பெண் இருக்கும் பொழுது 2வது பெண்ணை திருமணம் கொடுத்து வைக்கக்கூடிய வழக்கம் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இதை செஞ்சோன்னா அது வரலாற்றுகள் கொஞ்சம் விரிவாக போகும். இது ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு வீடியோவை நம்மளால பண்ண முடியும். ஆனா அதை சுருக்கமாக நம்ம இப்போ இந்த கோத்திரத்தை மட்டும் 12 கோத்திரங்களை மட்டும் பார்க்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம தலைப்புக்குள்ள போவோம். அப்போ அந்த ராகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகில் அவங்களுக்கு பிறக்கக்கூடியது 2 குழந்தைகள். அதுல முதல் குழந்தை யூசுப் அல்லது கிறிஸ்துவரால் அழைக்கக்கூடிய யோசப் என்று சொல்லக்கூடிய அந்த யோசப், இந்த முதல் குழந்தையாக யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். 2வது இந்த யாக்கூப் அலைஹிவஸல்லம் மற்றும் ராகேல் இவங்களுக்கு புன்யாமின் அப்படின்னு இஸ்லாத்தில் அழைக்கக்கூடிய, அதே மாதிரி கிறிஸ்துவத்துல பெஞ்சமின் என்று அழைக்கக்கூடிய 2வது குழந்தை பிறக்கிறாங்க. அப்போ 2 பேர் ஆயிடுச்சு. யூசுப் அலைஹிவஸல்லம் அடுத்து பெஞ்சமின் அதாவது புன்யாமின் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். அதுக்கப்புறம் லேயாள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபன், அதே மாதிரி சிமியோன், யூதா, லெவி, இசாக்கர், செபுலோன், தீனாள், இந்த 6 பிள்ளைகள் பிறந்ததாக கிறிஸ்துவத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாத்துல இந்த 2 மனைவிகள் தான் அவங்களுக்கு 12
பிள்ளைகள் அந்த கோத்திரம் தான் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கிறிஸ்துவத்துல இன்னொரு கருத்தாக இந்த லேயாள் மற்றும் ராகேலுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இந்த ஜேக்கப்புக்கு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது ராகேலுக்கு ஒரு அடிமை பெண்ணும் அதே மாதிரி லேயாளுக்கு ஒரு அடிமை பெண்ணையும் கொடுத்ததாகவும், அந்த லேயாளுக்கு கொடுத்த பணிப்பெண் அடிமை பெண் உடைய பேர் என்னன்னா சில்பில் என்றும், அதே மாதிரி இந்த ராகேல் என்ற ராகிலுக்கு கொடுக்கப்பட்ட பணிப்பெண்ணுடைய பேர் பில்கா என்றும் வரலாற்றுல கிறிஸ்துவத்துல சொல்லப்படுறாங்க. இந்த ராகேல் கொடுத்த அடிமை பெண் பணிப்பெண் பில்காலுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னா அதையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்து கொண்டதாகவும், அவர்களுக்கு தான் மற்றும் நப்தாலி என்ற 2 குழந்தைகள் பிறக்குது. அதே மாதிரி லேயாளுக்கு கொடுக்கப்பட்ட பணிப்பெண்ண அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா காத் மற்றும் ஆசீர் என்ற ஆசேர். அப்போ இங்க 2 பேரு வர்றாங்க. அப்போ மொத்தத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ராகிலுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யோசப் என்று சொல்லக்கூடியவர், அதே மாதிரி புஞ்சமீன் அல்லது பெஞ்சமின் புன்யாமின் அப்படின்னு முஸ்லீம்கள் அழைக்கக்கூடியவர். இந்த 2 குழந்தைகள். அதுக்கப்புறம் லேயாளுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள். அதுல ரூபன், சிமியோன், யூதா, லெவி, இசக்கர், செபுலோன், தீனாள். அப்போ இது போக அந்த லேயாளுக்கு பணிப்பெண்ணாய் கொடுத்தவரையும் திருமணம் செய்த அந்த வகையில காத், ஆசேர் என்ற ஆசீர். அப்போ மொத்தம் 12 பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 12 பிள்ளைகள் தான் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்ரவேலர்கள், அதாவது பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான பேர் தான் அந்த பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள். அப்போ இதுல இந்த 12 தான் தனித்தனி கோத்திரமாக உருவாக்கப்படுது. அது ரூபன் கோத்திரம், அதே மாதிரி சிமியோன் கோத்திரம், யூதா கோத்திரம், லெவி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இசக்கர் கோத்திரம், அது தான் கோத்திரம், அதே மாதிரி ஆசர் அல்லது ஆசீர் கோத்திரம், நப்தாலி கோத்திரம், யோசப் அல்லது யூசுப் கோத்திரம், அதே மாதிரி மானசே கோத்திரம், அதே மாதிரி காத் கோத்திரம். அப்போ இந்த 12 கோத்திரத்துல அதுவும் இந்த லேயாள் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய யூதா, அந்த 6 பிள்ளைகள்ல யூதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய வழித்தோன்றல்கள், அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் தான் யூதர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா இந்த யூதா அப்படிங்கிறவர் தான், அதாவது ஆசாரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தவர், அதாவது இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தவர். இந்த யூதா அப்படிங்கிற அந்த வழித்தோன்றல்கள் இருந்துதான் யூத சமுதாயம் உருவாகுது. அப்போ பனி இஸ்ராயல்ங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துடைய பேரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் மற்றும் யூதர்களையும் உள்ளடக்கிய பேரு வேதக்காரர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. இந்த 12 கோத்திரத்துல யூதா அப்படிங்கிற கோத்திரம் தான் யூதர்களுடைய கோத்திரமாக இருக்குது. இந்த யூத கோத்திரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய இயேசு என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள்லாம் இந்த கோத்திரத்துல யூதா கோத்திரத்துல தான் இறை தூதர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அப்போ பனி இஸ்ரேல்ல டோட்டலா எல்லா நபிமார்களும் வர்றாங்க. இந்த யூதா கோத்திரத்துல வரக்கூடிய இறை தூதர்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமானவங்களா இவங்க பார்க்கிறோம். அப்போ இந்த 12 கோத்திரத்தார்கள்ல தான் அந்த யூதா அப்படிங்கிற கோத்திரம் தான் யூதர்களாக ஒரு இனத்தினுடைய பெயர் தான் அந்த யூத கோத்திரம். அந்த யூதர்கள் ஜூஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பதை இந்த 12 கோத்திரத்தை நம்ம பார்க்கறதுல இருந்து நம்மளால அறிய முடியும். இந்த 12 கோத்திரமும் வரலாறு தனித்தனியா இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றிய வரலாற்றையுமே நம்ம தனித்தனியா போடுவோம். மீண்டும் அடுத்து யார் இந்த யூதர்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு வரலாற்று தொடரோட உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொண்டிருப்பது ஊர் சுத்தி சேனலுக்காக நான் அகமது.